100 நாள் வேலை திட்ட விதிகளை அமல்படுத்த கோரி கோவை கலெக்டர் அலுவலகத்தை விவசாய தொழிலாளர்கள் முற்றுகையிட்டனர். வறட்சி பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் வேலை உறுதி திட்ட நாட்களின் எண்ணிக்கையை 150 நாட்களாக உயர்த்துவது, அரசு அறிவித்துள்ள 148 ரூபாய் கூலியை முறையாக வழங்குவது உட்பட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் செவ்வாய் அன்று தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தினர். கோவையில் விவசாய தொழிலாளர்கள் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பினார்கள். வயது முதிர்ந்த சாதாரண ஏழை பெண்களுக்கு வேலையில் உரிய திருத்தங்கள் செய்ய வேண்டும் என கோவை மாவட்ட விவசாய தொழிலாளர் சங்க தலைவர் சுப்பிரமணியன் வலியுறுத்தினார். பெண்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 45 வயசுலேருந்து 55 வயசு இருக்கக்கூடிய கிராமப்புறத்திற்குள்ள சாதாரண ஏழை எளிய மக்கள் தான் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மண் அவங்களால வாரி கொட்ட முடியறதில்ல. அதனால அது 24 கன அடியாக குறைக்கணுங்கிறதா நம்மளுடைய கோரிக்கை நோக்கங்களுக்காக இந்த முற்றுகை போராட்டம்ங்கிறது நடத்தணும். மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன் தரையில் அமர்ந்து தர்ணா செய்த போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர்.